வணக்கம் மக்களே! இது உங்கள் தென்றல் புக். இன்னைக்கு நம்ம தென்றல் புக்ல ஒரு ஹெல்த்தியான ஷவர்மா ரெசிபி தான் பார்க்க போறோம். பன்னீர் வச்சு பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய சப்பாத்தியா 5 சப்பாத்தி வர அளவு நான் மாவு பெசஞ்சுக்க போறேங்க. கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில கொஞ்சமா உப்பு, எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருட்டி வச்சுக்கிறோம். இதை மூடி ஊற வச்சிடலாங்க. அடுத்தது இட்லி பானையில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு 2 காஞ்ச மிளகா, 6, 7 பூண்டு, ஒரு முட்டையே உடச்சி ஊற்றிக்கலாம். இதை அந்த இட்லி பானைக்குள்ளே வச்சு மூடிடலாங்க. அது நல்லா வேகட்டும். இப்போ அடுத்தது தேவையான காய்கறிகளை வெட்டிக்கலாம். நான் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், பாதி குடமிளகாய் எடுத்திருக்கேங்க, பன்னீர் பாதி எடுத்திருக்கேங்க. இது எல்லாமே நான் எனக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் நீட்டு போக்கில் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். இப்போ 7லேருந்து 8 முந்திரி எடுத்துக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணி அதை சோக் பண்ணிக்கலாம். அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணலாங்க. ஒரு ஸ்போக் வச்சு முட்டையை செக் பண்ணிக்கோங்க, மஞ்சள் கருவி எல்லாம் வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சுங்க. கார்லிக்கும் வெந்துருச்சான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இதை வந்து நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 வரமிளகாயும் ஆட் பண்ணிடலாம், பூண்டு அண்டு முட்டை. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதுலேருந்து ஒரு 7, 8 பன்னீரை நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்சுருக்க முந்திரியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சனால அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக பெப்பர் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக வச்சிடலாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் வேணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியான லெவல் இருந்தால் போதும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் வாங்க. கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காய்கறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி ஆட் பண்ணணும்னு தோணுதோ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டுங்க. வேகத்துக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை அப்படியே உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோன்றனால காய்கறியெல்லாம் கொஞ்சம் வேக விட்டுடலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. பன்னீர் ஆட் பண்ணியிருக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேங்க. 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மைனோஸை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க குவான்டிட்டியில் 1/4 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நல்லா எல்லாமே ஒன்று சேர பரட்டி விட்டுருங்க. சீஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க. என்கிட்ட சீஸ் இருக்குது, நான் மேலே ஃபுல்லாக துருவி விட்டுறேன். இன்னும் கொஞ்சம் இந்த டிஷ்ஷையும் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க.
நான் சீஸ் அதில் துருவி விட்டுட்டேங்க. இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி. மசாலாலாம் போட்டோன்னே அடி பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அது ஸ்டஃபிங் மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அது திரட்டிடலாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சப்பாத்தியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எதுவுமே செகண்ட் டைம் குக் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைமே எல்லாமே குக் பண்ணிவிடுங்க. அப்படியே உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மயோனைஸை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சப்பாத்தியில். எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வாசனை சூப்பராக இருக்குங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை அழகாக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இதை அழகாக மடிச்சிடலாம். ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஷவர்மா ரெசிபி வீட்லேயே பண்ணிட்டோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. தாராளமாக எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி கீழே லைட்டாக மடிச்சுட்டு 2 சைட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெடி. இது டின்னராகவோ ஸ்நாக்ஸாகவோ ரெடி பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், சைடில் லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரெடி. சாப்பிட்டு பார்த்துடலாமா? வேறு லெவலுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.